Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு நம்ம வீடியோல TNPSC group examsல இந்தியன் பாலிட்டியோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக்கா கொடுத்திருக்கிற கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து நம்ம சமச்சீர் புக்ஸ்ல வந்து என்னென்ன கிரேட்ல பார்க்கலாம் அப்படி இருக்கு அப்படின்னா 6th கிரேட்ல இருக்கு, 10th கிரேட்ல, அப்புறம் 12th கிரேட்ல வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம 6th கிரேட்ல யூனிட் 2 த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இதுதான் வந்து டீட்டெயிலாக பார்க்க போறோம். இந்தியன் பாலிட்டி ரிலேட்டடா இம்பார்ட்டண்டா என்னென்ன கண்டென்ட்ஸ் வந்து இந்த லெசன்ல ஷேர் ஆயிருக்கு அதை மட்டும் நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த சைட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவோட டெஃபினிஷன். ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியானா என்ன அப்படிங்கறதோட டெஃபினிஷன் வந்து கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க வந்து கான்ஸ்டிடியூஷனை வந்து ஓஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்றாங்க. அது டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, in order to administer people who follow different religions, speak different languages and belong to different caste and culture and treat everyone equally, we need to have a good code of laws and guidelines which we call as Constitution of India அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கண்ட்ரியில we have different kind of people speaking different languages, different religions இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரி, ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வந்து எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு குட் கோட் ஆஃப் லாஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தேவைப்படுது. ஸோ இந்த கோட் ஆஃப் லாஸ் அண்ட் கைட்லைன்ஸ் தான் வந்து என்னன்னு சொல்றோம், நம்ம கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நெக்ஸ்ட் இது நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, தேர் ஆஸ்கிங் அபவுட் ரிபப்ளிக் டே. ஒய் டு வி செலிப்ரேட் ரிபப்ளிக் டே அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, our constitution was framed and came into existence from 26 January 1950. ஸோ 26 January 1950ல தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து என்னாச்சு, நம்ம கான்ஸ்டியூஷனை 26 January 1950ல தான் வந்து ஃப்ரேம் பண்றோம். அண்ட் இது வந்து எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தது வந்து 26 January 1950. ஸோ அதனாலதான் எல்லா இயரும் 26 January வந்து நம்ம என்னன்னு செலிப்ரேட் பண்றோம், ரிபப்ளிக் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்றோம். ஸோ எப்படி இதோட இன்ட்ரோடக்ஷன் பாத்தீங்கன்னா, இந்த ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றதுக்கான ஆரிஜின் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ ஆல்ரெடி சேட் எக்ஸிஸ்டன்ஸ், கான்ஸ்டியூஷன் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்தது வந்து 26 January 1950. ஸோ அப்போ இந்த காங்கிரஸ் met at லாகூர். ஸோ லாகூர் செஷன் ஆஃப் காங்கிரஸ் எப்போ வந்து எந்த இயர் வந்திருக்கு? in 1929. இதெல்லாம் வந்து குரூப் எக்ஸாம்ஸ்ல கேட்கிற இயர். ஸோ இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லாகூர் செஷன் வந்து 1929. the members of காங்கிரஸ் என்ன பண்ணிருக்காங்க, unofficially declared the same day. ஸோ இந்த டேவை தான் அவங்க என்னன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்காங்க அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு மீனிங் என்னன்னா கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் ஆர் த டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் 1929 லாகூர் செஷன் வந்து பூர்ண ஸ்வராஜ் டிக்ளேர் பண்ணிருக்காங்க அன்அஃபிஷியலா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் 29க்கு அப்புறம் 30ல 26th January 1930 வந்து இண்டிபெண்டன்ஸ் டேவா செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. செலிப்ரேட்டட் அஸ் த இண்டிபெண்டன்ஸ். ஓகேவா? ஸோ அதனால நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் அந்த சேம் டேவே நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம், ரிபப்ளிக் டேவா நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கெல்லாம் வந்து ஜெனரல் கான்வர்சேஷன்ஸ் தான் இருக்கும். அடுத்து நம்ம இம்பார்ட்டன்டா பார்க்க வேண்டியது வந்து கான்ஸ்டியூஷன். அகைன் கான்ஸ்டியூஷன் பத்தி பேசுறாங்க. So the Constitution is an authentic document containing the basic ideas, principles and laws of a country. So அது வந்து ஒரு authentic document. அது என்னென்ன கண்டெயின் பண்ணுது? பேசிக் ஐடியாஸ், ஒரு கண்ட்ரியோட பேசிக் ஐடியா, அதோட பிரின்சிபல் அண்ட் அதோட லா. அதுக்கப்புறம் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், ஒரு சிட்டிசன்ஸ், அதுல இருக்கிற சிட்டிசன்ஸோட, அந்த கண்ட்ரியோட சிட்டிசன்ஸோட அவங்க ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸும் டிஃபைன் பண்றது தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ ஒரு கண்ட்ரியை கவர்ன் பண்ற லா வந்து எங்க இருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா கான்ஸ்டியூஷன்ல இருந்து தான் வந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி கண்ட்ரி, ஈச் அண்ட் எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு இந்த பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் த இந்தியா. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இப்போ ஜென்ரலா கான்ஸ்டியூஷன் பத்தி இந்த பேராகிராஃப்ல பார்த்தோம். இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் பத்தி இங்க டிஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஸோ இஸ் த அல்டிமேட் லா, வி ஹாவ் டு அபைட் பை இட். ஸோ அதுபடிதான் நம்ம நடக்கிறோம். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெத்தட்ஸ், பவர்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ். அதுக்கப்புறம் இட் ஆல்சோ லிஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் தி சிட்டிசன்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது. அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் சொல்லுது. ஸோ அதனால இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து இஸ் ஹோலிஸ்டிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாபிக் என்ன டாபிக்னா, when did they begin to frame the constitution? ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை எப்போ ஃப்ரேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அது பத்தி தான் இந்த பேரால டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 1946ல totally 389 members of the Constituent Assembly who belong to different parties from different places came together to frame the constitution. ஸோ இந்த மீட்டிங்கோட சேர் பர்சன் வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இவர் எந்த பேசிஸ்ல எலெக்ட் பண்ணாங்க, இது எல்லாமே வந்து நமக்கு 12th பாலிட்டி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டீட்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ 6th லெவலுக்கு வந்து குரூப் 4 லெவலுக்கு வந்து திஸ் இஸ் மோர் தென் எனஃப்.
ஸோ இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கணும், 1946ல தான் ஃபர்ஸ்ட் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க டோட்டலி, 389 மெம்பர்ஸ் வந்து நமக்கு டோட்டலா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஹூ வாஸ் த சேர்பர்சன், மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த பேராகிராஃப்ல இருந்து 3 பாயிண்ட்ஸ் நம்ம மெயினா நோட் பண்ண வேண்டியது இதுதான். நெக்ஸ்ட் கமிங் டு நெக்ஸ்ட் பேராகிராஃப், ஹூ வேர் த அதர் சிக்னிஃபிகன்ட் மெம்பர்ஸ். இப்போ இவங்களை தவிர இப்போ ராஜேந்திர பிரசாத் பத்தி பேசணும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் ராஜேந்திர பிரசாத் இதுல இருந்து முக்கியமான பர்சன்ஸ் எல்லாம் யார் யாரு அப்படின்னா, ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க தான் இதோட ப்ராமினன்ட் மெம்பர்ஸ். Then in the next paragraph அவங்க என்ன கேக்குறாங்க, how many women members were there in the constituent assembly. So இது ஒரு important point. So women members அந்த constituent assemblyல இருந்த women members வந்து யார் யாரு அப்படின்னா, எத்தனை பேர் அப்படின்னா totally 15 women members இருந்திருக்காங்க. How many women members were there in the constituent assembly? 15 women members were there in the constituent assembly. Now did you know the father of the Indian constitution யாரு? நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட ஃபாதரா நம்ம யாரை சொல்றோம், டாக்டர் B.R. அம்பேத்கர். Okay. Next paragraph, we are talking about the drafting committee. So the drafting committee was formed with 8 members. Okay, 8 members வச்சு ஒரு drafting committee வந்து ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதோட chairperson வந்து B.R. Ambedkar. Then B.N. Rao was appointed as an advisor. So B.N. Rao very important. Okay, he was the advisor of the drafting committee. The committee met for the first time. எப்போ first time meet பண்றாங்க, 9th December 1946ல தான் அந்த கமிட்டி வந்து first time meet பண்ணிக்கிறாங்க. Same day drafting of the constitution is start பண்றாங்க. Okay, so in this paragraph important points என்னன்னா, in the drafting committee it consisted of 8 members. அதுக்கப்புறம் B.N. Rao was the advisor. 9th December 1946ல தான் வந்து they met for the first time and started drafting the constitution. In the next paragraph, how did they form? So இப்போ இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, எதை பேசிஸா வச்சு ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா, the constitution of nearly 60 countries. So 60 countriesல இருந்து அவங்களோட கான்ஸ்டியூஷனை ரெஃபர் பண்ணி தான் நம்மளோட கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அது என்னென்ன கண்ட்ரீஸ்னா, யூகே, யுஎஸ்ஏ, யுஎஸ்எஸ்ஆர், ஃபார்மர் யுஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா ரஷ்யா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து எக்ஸெட்ரா. ஸோ இவங்க கிட்ட இருந்தா நம்ம வாங்கியிருக்கோம். ஓகே, தென் did they draft in a short span of time? So ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல முடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா the answer is no. When did they complete this work? So இதை கம்ப்ளீட் பண்ண எவ்வளவு நாள் ஆச்சு, 2 years 11 months and 18 days ஆச்சு அவங்களுக்கு இதை முழுசா கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஃபைனலா எப்போ கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க, 26th November. ஸோ இதை ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணது வந்து 26th November 1949. ஓகே, ஸோ டோட்டலி 2000 amendments ஃபர்ஸ்ட் இருந்திருக்கு, 2 years 11 months and 18 days ஆயிருக்கு. அண்ட் இதை ஃபைனலா கம்ப்ளீட் பண்ணது வந்து 26th November 1949. ஸோ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுது, 9th December 1946ல ஸ்டார்ட் பண்ணி 26th November 1949. ஓகே, ஸோ டோட்டலி 2.5 years, இதை வந்து அரௌண்ட் 3 years தான் இதை வந்து அவங்க ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனை வந்து கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி என்ன பண்ணிருச்சு, அக்செப்ட் பண்ணிருச்சு. ஓகே, டிராஃப்டிங் கமிட்டி லைக் அட்வைசர் B.N. Rao, அம்பேத்கர் இவங்கெல்லாம் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனை இந்த கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி இருக்குல்ல, இது கன்சிஸ்டட் ஆஃப் ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்கலாம் இருக்காங்களா. ஸோ இதுதான் கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளியோட மெம்பர்ஸ் இவங்க தான். ஸோ இவங்க வந்து அம்பேத்கர்லாம் ஃப்ரேம் பண்ண கான்ஸ்டியூஷனை வந்து இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. So அதனால 26th November, this is also an important point to be noted. 26th November is celebrated as the day of the constitution. So constitution day வந்து எப்போ, 26th November. Republic day வந்து 26th January. Constitution day வந்து நம்ம என்னைக்கு செலிப்ரேட் பண்றோம், 26th November is celebrated as the constitution day. So next நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா வந்து how much was spent to frame the constitution. So totally 64 lakhs வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் objectives of the constitution வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ எதுல அதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இதை வந்து நம்ம தூக்கத்துல கேட்டா கூட சொல்லணும், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டில தான் வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணது. ஓகே, நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட், preamble. ஓகே, preamble இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். அண்ட் இந்த 6th டாபிக்ல preambleக்கு வந்து இன்னும் நல்லா ஒரு எலாபரேட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது preamble அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் ஜஸ்ட் த ப்ரிஃபேஸ். ஓகே, நம்ம கான்ஸ்டியூஷனோட ஒரு ப்ரிஃபேஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், preamble. லைக் ஒரு முன்னோட்டம் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரிஃபேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், preamble அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த preamble என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா இஸ் அ சாவரின், சோசியலிஸ்ட், செக்யூலர் அண்ட் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக். ஸோ இந்தியா இஸ் அ sovereign, socialist, secular and democratic republic. So நம்ம மோஸ்ட்லி கன்ஃபியூஸ் ஆகுற ஏரியா வந்து என்ன அப்படின்னா,
objectives தான் வந்து justice, liberty, equality and fraternity. preamble நம்ம constitution describe பண்றத வந்து sovereignty, socialist, secular and democratic. So இந்த words வந்து very important. So இப்போ first word sovereign. So what is sovereign? So sovereign அப்படின்னா the constitution has granted the people the right to rule. So this is called as sovereign. The members of the parliament and the legislative assembly are elected by the people. So நம்ம தானே elect பண்றோம் prime minister, chief minister, like the members of the parliament, அதுக்கப்புறம் legislative assembly, இதெல்லாம் வந்து நம்ம தான் elect பண்றோம். So இதுதான் நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படின்னா sovereign. So India is a sovereign country where people has the right to rule. Second பாத்தீங்கன்னா secular. So what is secular? See, in India there are different religions. So ஒரு religion வந்து ஒரு god வந்து worship பண்றாங்க. So அவங்களுக்கு அதோட ரைட்ஸ் கொடுக்கிறது, the right to follow different faith and religious belief. யார் என்ன beliefs, என்ன religious beliefs வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். நீங்க இதைதான் பண்ணணும்னு கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா யாரு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த ரிலீஜனை ஃபாலோ பண்ணிக்கலாம். So this is called as secular. So India is a secular country. So next paragraph is about the government of India rules through the parliament, doesn't it? அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து என்ன? Yes. So constitution of India வந்து it is நம்ம constitution வந்து ஒரு parliamentary form of government. So இப்போ அமெரிக்கா கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன்ல வந்து பிரசிடென்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். பட் Indian constitution is a parliamentary form of government. So an example of parliamentary form of government அப்படின்னு கொடுத்து ஆப்ஷன்ல இந்தியா இருந்துச்சுன்னா நம்ம இந்தியாவை தான் ஃபர்ஸ்ட் ஆப்ட் பண்ணோம். இந்தியா இஸ் a parliamentary form of government. So அப்ப parliamentary system அப்படின்னா என்னன்னா executive is collectively responsible to the legislature. So legislatureம் வந்து எந்த கண்ட்ரோல்ல வந்துருது? எக்ஸிக்யூட்டிவ் கண்ட்ரோல்ல வரும். எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா என்ன? பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து எக்ஸிக்யூட்டிவ். ஸோ இந்த எக்ஸிக்யூட்டிவ் தான் பிரசிடென்ட்ங்களா வருவாங்க. ஸோ இதுதான் வந்து கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த லெஜிஸ்லேட்டர். ஸோ திஸ் டைப் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் கால்ட் அஸ் பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் த பார்ட்டி விச் ஹாஸ் த மெஜாரிட்டி, எந்த பார்ட்டிக்கு வந்து மெஜாரிட்டி ஓட்ஸ் இருக்கோ அவங்க வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். நவ் டாக்கிங் அபவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னா என்ன அப்படின்னா தட் இஸ் அ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னாலே அந்த வேர்டோட மீனிங் என்ன? பேசிக் தான். ஸோ பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் ஆஃப் ஆல் சிட்டிசன்ஸ் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது என்னென்ன அப்படின்னா டோட்டலி தேர் ஆர் 6 ரைட்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இருக்கிறது வந்து 6 ரைட்ஸ் தான். அது என்னென்ன அப்படின்னா ரைட் டு ஈக்வாலிட்டி, ரைட் டு ஃப்ரீடம், ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜியன், கல்ச்சரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல அட் பிரசன்ட் இருக்கிற 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். இது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம 6th புக்ல இருக்காது, 12th இந்தியன் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்ல இருக்கும். நம்ம அந்த வீடியோல இது என்ன அப்படின்னு நம்ம டீடைலா பார்ப்போம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் திஸ் 6 ரைட்ஸ் நமக்கு வந்து செவன்த்தா ஒரு ரைட் இருந்துச்சு, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட். அண்ட் அதை வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அது என்ன ரைட், அதை வந்து எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல ரிமூவ் பண்ணாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. யார் கரெக்டா கமெண்ட் பண்றீங்களோ அது உங்க நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அவங்கள மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஸோ வீடியோ பார்த்துட்டு அவங்க என்ன ரைட் அண்ட் அது என்ன அமெண்ட்மெண்ட் சீக்கிரமா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து அந்த ரைட்ஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தேர் ஆர் சர்டன் கைட்லைன்ஸ் டு பி ஃபாலோட். ஸோ ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு லாவை ஃப்ரேம் பண்றப்போ சில கைட்லைன்ஸ் இருக்கும்ல, அந்த கைட்லைன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்றோம். நான் வாட் இஸ் திஸ் யூனிவர்சல் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா ஸோ எவ்ரி இந்தியன் சிட்டிசன், ஓகே, ஒவ்வொரு இந்தியன் சிட்டிசனுக்கும் இந்த ரைட் டு ஓட், அவங்களுக்கு ஓட் பண்ற உரிமை வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா when they attain the age of 18 years. ஸோ அவங்களுக்கு வந்து வயசு 18 ஆகுறப்போ they have the right to vote. So this is called as universal adult franchise irrespective of any caste, religion, gender or economic status. Even rich or poor, any kind of religion, நீங்க என்ன கேஸ் என்ன ரிலீஜியனா இருந்தாலும், if male or female, irrespective of all of these, we have the right to vote when we attain the age of 18. So this is called as universal adult franchise. So next, இப்போ fundamental rights மாதிரி every citizen has some duties also. So நமக்கு எப்படி உரிமை கொடுக்குறாங்களோ அப்ப நம்ம உரிமை இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்கும்? கடமையும் இருக்கும். So அதே மாதிரி தான் when we have the rights, we have some responsibilities, we have some duties also. So அதுதான் fundamental duties அப்படின்னு சொல்றாங்க. So இந்த duties வந்து என்ன duties இருக்கு அப்படின்னா to respect our national flag, national anthem, protect the constitution, follow our great leaders, அதுக்கப்புறம் readiness to serve our country if necessary, தேவைப்பட்ட நம்ம கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணணும், treating everyone as brothers, எல்லாரையுமே வந்து நம்ம பிரதர் மாதிரி irrespective of their religion, like rich or poor அப்படி இல்லாம எல்லாருமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும், ஐ மீன் our co-citizens. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். இதை வந்து இந்த பேராகிராஃப்ல லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. தென் another important point, parents or guardians providing educational opportunities to children between 6 to 14 years. So 6 to 14 years இருக்கிற சில்ட்ரன்ஸ்க்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும். தட் இஸ் ஆல்சோ ஃபண்டமெண்டல் டியூட்டி.
ஸோ இது வந்து ஃபண்டமெண்டல் இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நமக்கு இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டா இல்ல ஃபண்டமெண்டல் டியூட்டியா அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இது திஸ் கம்ஸ் அண்டர் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஒன்லி. ஸோ the ஒரிஜினல் காப்பி நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஒரிஜினல் காப்பி இருக்குல்ல which is written in Hindi as well as English. இது வந்து எதுல ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா ஹீலியம் ஃபில்டு கேசஸ்ல வந்து ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க. எங்க பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியாவோட லைப்ரரியில ஹீலியம் ஃபில்டு கேசஸ் வச்சு இதை ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரிஜினல் காப்பி. தட் இஸ் த ஹேண்ட் ரிட்டன் காப்பி. அண்ட் இது யார் யாரெல்லாம் எழுதினாங்க அப்படிங்கறத வந்து நம்ம 12th லெசன் பாக்குறப்போ பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. தட் அதையும் நம்ம ஸ்பெஷல் மென்ஷனா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல போடுறோம். ஸோ now talking about this facts, Dr. B.R. Ambedkar, N. Gopalasamy, K.M. Munshi, and Syed Mohammad Sadullah, N. Mahadava Rao, T.T. Krishnamachari, Aladi Krishnamswamy were the legal experts. So in the drafting committee part, we have two members in this lesson. One is constituent assembly members and another one is drafting committee members. So in the drafting committee members, ivanga வந்து experts, legal experts அப்படின்னு சொல்றாங்க. The chairman வந்து as we already discussed, B.R. Ambedkar தான் drafting committee ஓட chairman. So இப்போ the constitution draft பண்ணப்போ இனிஷியலா 395 articles, 22 parts, 8 schedules இருக்கு. So at presently வந்து 448 articles, 25 parts, 12 schedules இருக்கு. So the 101 amendments were made till 16 September 2016 வரைக்கும் கிட்டத்தட்ட 101 amendments வந்து பண்ணிருக்காங்க. amendments அப்படின்னா ஒன்றும் இல்லை, சேஞ்சஸ். கான்ஸ்டியூஷன்ல தேவைப்படுற இடத்துல ஒரு சில சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் அமெண்ட்மெண்ட்ஸ். இதை நம்ம டீட்டெயிலா பின்னாடி பார்க்கலாம். ஸோ வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஆல்டர் பண்ண முடியாது. பட் நம்மளோட டைமுக்கு தேவை மாதிரி அஸ் டெக்னாலஜி டெவலப் ஆகுறதுனால பிரசன்ட் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அமெண்ட்மெண்ட்ஸ் தான் சேஞ்சஸ் சொன்னீங்க. ஸோ ஒரு சில சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அப் டு 2016 101 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தி 6th செகண்ட் லெசன். ஸோ இதோட அடுத்த லெசன்ஸ் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம இன்னும் ஃபர்தர் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது ப்ரிப்பேர் பண்றதுனால அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் இது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அண்ட் வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ வித் another interesting topic. Bye bye.